Hi all. இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல இருக்கிற போயம் ஸ்டாப்பிங் பை woods on a snowy evening அதுதான் பார்க்க போறோம். ஸ்டாப்பிங் பை woods on a snowy evening. இதோட ஆத்தர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with the snow. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால போயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆக்சுவலி இந்த போயம் படி ஆத்தர் வந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு ஒரு ஸ்னோவி ஈவினிங்ல. ஸோ அவர் உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த கடக்கும்போது அவர் நினைக்கிறாரு, இந்த இந்த வுட்ஸ்னா அந்த இடம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அது வந்து யாரோட இதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவரோட வீடு வந்து வில்லேஜ்ல இருக்கு. அதுல அப்படின்னா என்ன என்ன மீன் பண்றாருன்னா, ஸோ அவருக்கு வந்து நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்றது தெரியாது. ஏன்னா அவரு வந்து வேற இடத்துல இருக்காரு. யாரு? ஓனர் வந்து வேற இடத்துல, வேற வில்லேஜ்ல அவங்க வீடு இருக்கிறதுனால, அவர் அங்க இருக்கிறதுனால நான் இங்க வெயிட் பண்ணி அவர் இடத்துல நின்று அவருடைய உட்ஸ்னா அந்த அந்த பிளேஸ்ல இருக்கிற ட்ரீஸ் அதுல எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்னோஃபால் ஆறதுனால அது மேல ஃபில் ஆகுது அந்த லேண்டு, அப்புறமா அந்த ட்ரீஸ் மேல எல்லாம். ஸோ அதை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்றது வந்து ஓனருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் queer to stop without a farmhouse near between the woods and frozen lake, the darkest evening of the year. அதாவது அவரு போற குதிரை இருக்கு இல்லையா, அதுவே வந்து என்ன நினைச்சு பார்க்கும்போது, ஏன் இவர் வந்து இங்க நிக்கிறாரு, இங்க பக்கத்துல எந்த ஃபார்ம் ஹவுஸும் இல்ல. குவார்னா ஆட் இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்சுன்னு அர்த்தம். ஃபார்ம் ஹவுஸும் இல்லை, எதுவுமே இல்லாத இடத்துல ஏன் இவர் நிக்கிறாரு, அதுவும் ஒரு ஃப்ரோசன் லேக்கு தான் வந்து உறைஞ்சு போன மாதிரி ஒரு லேக் தான் வந்து பக்கத்துல இருக்கு. இந்த டார்க் ஈவினிங், அதாவது இந்த இயர்லயே இருக்கிற டார்க்கஸ்ட் ஈவினிங்ல இவர் ஏன் நடுவுல நின்றுட்டு இருக்காருன்னு அவருடைய ஹார்ஸ் நினைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. ஸோ அந்த குதிரை என்ன பண்ணுதான், அதோட தலையை ஆட்டுறப்ப அதோட பெல்ல வந்து ஷேக் ஆகுது. ஷேக் என்ன சொல்ல வருதுன்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா, நம்ம வழி தவறி வந்துட்டோமா அப்படின்னு அது கேக்குது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பாரு, போயட் சொல்லியிருப்பாரு. இந்த சவுண்ட், அந்த பெல் சவுண்டு தவிர வேற என்ன சவுண்டு கேக்குதுன்னா, அந்த காத்தோட சவுண்டு, அதுக்கப்புறம் கீழே விழுற அந்த ஃபிளேக்ஸ், ஸ்னோ ஃபிளேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு அதுதான் வந்து கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. அந்த உட்ஸ், அந்த இடம் வந்து அந்த காட்டுல அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கு, அங்கேயே இருக்கலாம் போலதான் இருக்கு. ஆனா எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஐ ஹாவ் ப்ராமிஸ் டு கீப்னா அவருக்கு வேற வேலை இருக்கு, ஸோ என்னால அங்கேயே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அதாவது இருட்டுறதுக்குள்ள தூங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய தூரம் போகணும் அப்படின்னு 2 times வந்து சொல்லியிருப்பாங்க, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் த ஸ்னோ, அது வந்து கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லியிருக்காரு இல்லையா, அவருடைய வுட் ஃபுல்லுமே வந்து ஸ்னோவால மூழ்கிடும்ன்ற மாதிரி. அதனால அது வந்து ஹைப்பர் போல். மை ஹார்ஸ் மஸ்ட் திங்க், ஹார்ஸ் வந்து திங்க் பண்ணாது, பட் அந்த ஹார்ஸை வந்து ஒரு பர்சன் மாதிரி நினைச்சு சொல்றதுனால அது பர்சோனிஃபிகேஷன். த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர், அது வந்து இமேஜினரி. இமேஜினரினா நமக்கு தெரியும், நம்மளுடைய 5 சென்சஸ்க்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கிற சென்டென்ஸோ இல்லை வேர்டோ அதுதான் வந்து சொல்லுவோம். இங்க டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர்ன்றப்ப அங்க ரொம்ப இருட்டா இருந்ததுன்னு ஒரு கற்பனை நமக்கு முன்னாடி வந்து ஆத்தர் கொண்டு வராரு. இருட்டா இருக்கு, அப்படி கண்ணுக்கு இதானதுன்ட்டு. ஸோ அதனால வந்து அது இமேஜினரி. He gives his harness bells, யாருன்னா அந்த குதிரை வந்து he gives his harness bellsன்ற மாதிரி சொன்னதுனால அது வந்து personification of easy wind and downy flake. அதுவுமே வந்து இமேஜினரி, அதாவது எந்த சவுண்டுமே கேட்கல எனக்கு, அந்த பெல் சவுண்டு தவிர வேற சவுண்டு வந்து அந்த காத்தோட சவுண்டு, டவுனி ஃபிளேக்ஸோட சவுண்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அதுவும் வந்து 5 சென்சஸ் இயர்க்கு மென்ஷன் பண்ணி சொன்னதுனால அதுவும் வந்து இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம்.
and miles to go before I sleep and miles to go before I sleep ன்றது வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால repetition. இந்த போயமோட ஆத்தர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். இவர் டைம் பீரியட் வந்து 1874லேருந்து 1968 வரையும் இருந்திருப்பாரு. இவர் வந்து 4 புலிசர் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடியோட இன்னாகிரேஷனில் இவரும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக போயிருந்திருப்பாரு. இவர் வந்து அன்அஃபிஷியல் போயட் லாரேட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருந்திருக்காரு. அப்புறமா இவரோட வேற இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னன்னா ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் இதெல்லாம். அப்புறம் இந்த போயம்ல இருக்கிற லாஸ்ட் 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஸ்லீப், அது வந்து அந்த 2 லைனையும் வந்து பிளாக் லெட்டர்ல எழுதி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவர் வந்து அவருடைய டேபிளில் வச்சிருந்தாரு. ஸோ தட் அவருடைய அந்த லைன் பார்க்கும்போதெல்லாம் வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு வந்து நினைவுக்கு வருதுன்ற மாதிரி அவர் டேபிளில் இருந்தது. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். க்ளாசரிஸ் பார்க்கலாம். குயர்னா ஸ்டேஞ்ச் ஆர் ஆட். உட்ஸ்னா an area of land covered with thick growth of trees. Harnessna straps and fittings by which a horse is fastened to a cart or carriage. அதாவது ஒரு பட்டையை வச்சு அந்த குதிரையை வந்து அந்த கார்ட்டோட கட்டி இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஹார்னஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஹார்னஸ்ல தான் வந்து என்ன இருக்குன்னா அந்த பெல் எல்லாம் கட்டி இருக்குன்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஃப்ராசன் அப்படின்னா அப்படியே உறைஞ்சு போய் இருக்கிறது, ஐஸ் ஃபார்ம்ல இருக்கிறது. அப்ரிசியேஷன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். He will not see me stopping here to watch his woods fill up with snow. இதுல வந்து ஹீன்றது யாரை ரெஃபர் பண்ணதுன்னா he refers to the owner of the forest. Identify the season. இது வந்து இந்த இதுல வச்சு என்ன சீசன்னா வின்டர் சீசன், ஏன்னா ஸ்னோ ஃபால் ஆயிட்டு இருக்கு. My little horse must think it queer to stop without a farmer house near. Who is the speaker? இங்க வந்து ஸ்பீக்கர் வந்து poet தான். Why should the horse think it queer? ஏன்னா அங்க பக்கத்துல வந்து எந்த ஃபார்ம் ஹவுஸும் இல்ல அப்படின்ற மாதிரி. ரைமிங் வேர்ட்ஸ்னா cure, near. He gives his harness bells a shake to ask if there is some mistake. Whom does he refer na? He refers to horse. Why does he give his harness bell a shake na? To ask the master if there is some mistake. How does the horse communicate with the poet na? With the sound of harness bell. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. How are the woods? Woods வந்து lovely, dark and deep. Who does I refer to? I refers to the poet. What are the promises the speaker is talking about? Now the speaker is talking about his commitments in life. And miles to go before I sleep, and miles to go before I sleep. Why has the poet repeated the last 2 lines? Because to show the regrets that he is unable to enjoy the beauty of the forest filled with snow. So miles to go before I sleep. Explain. The poet reminds himself of his duty he has to do before he goes to sleep. Here the sleep symbolizes daily sleep and eternal sleep, which is death.